வவுனியா இரட்டைக்கொலை வழக்கில் சந்தேக நபர்களுக்கு பிணை. இலங்கை கல்வித்துறையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் கலந்துரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி. முதுகெலும்பிருந்தால் பதில் சொல்லுங்கள். சுகாதார அமைச்சருக்கு சவால் விட்ட அர்ஜுனா. நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி யார்? விரைவில் அம்பலமாகவுள்ள பிரபலம். கனிமுள்ள சஞ்சீவ கொலை விசாரணை பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கை. தேசபந்துக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ பிரசாதங்களை நீக்குமாறு கோரிக்கை. மீண்டும் இருதரப்பு சந்திப்புக்கு தயாராகும் உக்ரைன் அமெரிக்கா. வவுனியா தோணிக்கல் பகுதியில் இடம்பெற்ற இரட்டைக்கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கலாம் என வவுனியா மேல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குறித்த சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க போதுமான காரணங்கள் இல்லாமையால் அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா தோணிக்கல் பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் திகதி அதிகாலை வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி பெட்ரோல் ஊற்றி எரியூட்டப்பட்ட சம்பவத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவர் மரணமடைந்திருந்தனர். அதனை மறுத்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்டவாதிகளால் பிணை வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து விளக்கமறியலை நீடிக்குமாறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இவை தொடர்பில் கவனம் செலுத்திய மேல் நீதிமன்ற நீதிபதி சட்டமா அதிபரின் திணைக்களத்தினால் பிணை மறுப்புக்கு விசேட காரணங்கள் முன்வைக்கப்படாமையால் கைது செய்யப்பட்டவர்களுக்கான விளக்கமறியலை நீடிக்க காரணம் போதாமையால் குறித்த சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கலாம் என உத்தரவிட்டார். கல்வித்துறையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் அவை தொடர்பாக செயற்படுத்த வேண்டிய புதிய சீர்திருத்தங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. இதன்போது பாடசாலை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகிய துறைகளை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரிய, கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன, தொழிற்கல்வி பிரதி அமைச்சர், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரநாயக்க, கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெவ, பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார மற்றும் கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டுள்ளனர். வடக்கு மாகாணத்தின் மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு 0.019% பிச்சை வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். அத்தோடு முதுகெலும்பு இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கள் என சுகாதார அமைச்சருக்கு அர்ஜுனா ராமநாதன் சவால் விடுத்துள்ளார். மேலும் யாழ்ப்பாணத்திலும் வடக்கு கிழக்கிலும் சுகாதாரத்துறை ஒழுங்கற்று காணப்படுகின்றது எனவும் அர்ஜுனா கூறியுள்ளார். அத்துடன் எழுத படிக்க தெரியாத கடற்றொழில் அமைச்சரை வடக்கிற்கு அரசாங்கம் தந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை விட்டு 5,000க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் வெளியேறி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வைத்தியத்துறைக்கு தகுதி பெற்று அங்கு செல்வதற்கு வைத்தியர்கள் எதிர்பார்ப்பதாகவும் சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார். வைத்தியர்கள் நாட்டில் தங்கியிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இன்று இல்லை. வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்குவதைப் போல வைத்தியர்களை நாட்டிலேயே பணியாற்றக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்திக் கொடுங்கள் என அரசாங்கத்திடம் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரி யார் என்பதை தாம் அறிவதாகவும் ஜனாதிபதி மற்றும் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இதுகுறித்து அறிவிப்பதாகவும் பொதுபல சேனா பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். நான் இதை பொறுப்புடன் சொல்கின்றேன். எனக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவரை தெரியும். ஆனால் நான் ஊடகங்களுக்கு சொல்லவில்லை. நான் நாட்டின் ஜனாதிபதிக்கு மற்றும் பாதுகாப்பு பொறுப்பில் உள்ளவர்களுக்கு சொல்வேன் என தெரிவித்தார். கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 9 சந்தேக நபர்கள் தொடர்பான வழக்கை இன்று ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கொழும்பு தலைமை நீதவான் தனுயா லக்மாலியின் உத்தரவுக்கு அமைய
இந்த தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்தின் பதிவாளருக்கும் தலைமை நீதிபதியால் விசாரணை தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நீதிமன்ற பதிவாளரும் சிறை அதிகாரிகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் உள்ள சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்கு அளித்து வரும்போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பின்மையை கருத்தில் கொண்டு நீதவான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வரப்பிரசாதங்களை நீக்குமாறு போலீஸ் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. வெலிகம பெலேனு பிரதேசத்தில் உள்ள உணவகத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு மாத்தறை மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனை அடுத்து கடந்த சில நாட்களாக தேசபந்து தென்னக்கோன் தலைமறைவாகியுள்ளார். அதன் மூலம் அவர் நீதிமன்ற உத்தரவை மீறியுள்ளார். இந்த நிலையில் தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வாகனம் முக்கிய பிரமுகர்களான பாதுகாப்பு அதிகாரிகள் 6 பேர், விசேட அதிரடிப்படையினர் 2, உத்தியோகபூர்வ இல்லம் உள்ளிட்ட வரப்பிரசாதங்களை நீக்குமாறு போலீஸ் திணைக்களம் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக குமாரநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையே தேசபந்து தென்னக்கோனை தேடி போலீஸ் குழுக்கள் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அமெரிக்க மற்றும் உக்ரைன் அதிகாரிகள் அடுத்த வாரம் சவுதி அரேபியாவில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வாரம் ஓவல் அலுவலகத்தில் இரு நாட்டு ஜனாதிபதிகளான டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து உறவை மீண்டும் உறுதியான நிலைக்கு கொண்டுவர இரு தரப்புக்கும் இடையே குறித்த பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாக கூறப்படுகின்றது. முதல் சந்திப்பின் தோல்விக்கு பிறகு அமெரிக்க உயர் அதிகாரிகள் உக்ரைனுடனான உறவுகளை மீண்டும் சரிசெய்ய முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்து வருவதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு தரப்பு கூறியுள்ளது. கடந்த செவ்வாய் அன்று ஜெலன்ஸ்கி ஒரு சமூக ஊடக பதிவில் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். மேலும் ஓவல் அலுவலக கூட்டம் தொடர்பில் வருத்தம் தெரிவிப்பதாகவும் ஆயுதங்களை வழங்கியதற்காக டொனால்ட் ட்ரம்பிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்பிற்கு வசதியாக கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருப்பதாகவும் கூறியிருந்தார்.